Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த நம்ம கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா, எலைட் பாஸ் வாங்கணும்னா, ஹோல் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஃபுல் கன்டென்ட்டுமே வந்து ஒரு ஒன் ஸ்டாப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். என்னென்ன இதில கவரேஜ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்டிட்யூடு, இங்கிலீஷ், ரீசனிங்கு, எல்லா பேங்க் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஷாட் சொல்யூஷனா வந்து உங்களுக்கு வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ எலைட் பாஸ் வாங்குனீங்கன்னா, பேங்க் எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான கூப்பன் வந்து KR35 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, கூப்பன் கோட் வந்து CA15 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். இதுல மந்த்லி மேகசின், பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, நம்ம குரூப்க்கான டெலகிராம் சேனலுமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி வந்து குயிஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். பிளஸ் வந்து அப்டேட்டட் ஏதாச்சும் நியூஸ் எக்ஸாம்க்கு ரிலேட்டடான நியூஸ், இல்ல ரிசல்ட்டு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே, உடனுக்குடனே வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் மறக்காம வந்து நம்ம டெலகிராம் குரூப் சேனலையுமே வந்து ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which two countries were recently admitted as borrowing member of the New Development Bank NDB-ன்னு சொல்லுவாங்க ahead of the 17th BRICS Summit அப்ப ஓகேங்களா? எந்த 2 கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, உஸ்பெகிஸ்தானும், கொலம்பியா ஓகேங்களா? உஸ்பெகிஸ்தான் அண்ட் கொலம்பியா were officially admitted as a borrowing members of the எந்த பேங்க்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேங்களா? இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2015 ஓகேங்களா? பை பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, EMDC எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஓகேங்களா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கன்னா ஷாங்காய் சைனால தான் வந்து இருக்கு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் ஓகேங்களா? இந்த பிரிக்ஸ்ல வந்து எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எகிப்து, அல்ஜீரியா அண்ட் உருகுவே சொல்லிட்டு மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம பிரிக்ஸ் மீட்ல வந்து இருக்குது ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் பர் ரீசன்ட் கவர்மெண்ட் அட்வைசரி ஃபார் ஹவு லாங் must a Jandan account remain transaction free to be classified as a inoperative. எத்தனை மாசம் வந்து அது யூஸ் பண்ணாம இருந்தா inoperative சொல்லி ஜன்தன் அக்கௌண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டான கவர்மெண்ட் அட்வைசரி பார்த்தோம்னா 24 months அதாவது 2 years வந்து inoperative அதாவது எந்த டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாம எந்த யூசேஜுமே இல்லாம இருந்தா அது வந்து inoperative வந்து சேஞ்ச் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. According to the RBI guidelines, Jandan account is marked as an inoperative if no customer initiated transaction over 24 consecutive months. தொடர்ந்து 24 மாசம் அதாவது தொடர்ந்து ஒரு 2 வருஷமா வந்து அந்த அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணாம இருக்கோம் அப்படின்னும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஆப்ரேட்டிவா வந்து மூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா? ஸோ திரும்பவும் அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கான ரீகேஒய்சி ப்ராசஸர்ஸ் வந்து முடிச்சாதான் அது மறுபடியுமே வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றதுக்கு ஓகேங்களா? ஸ்டில் அந்த அந்த 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து எதுவும் நடக்கல அப்படிங்கும்போது கஸ்டமர்ஸ் நாட் ரெஸ்பாண்ட் மீன்ஸ் க்ளோஷர் வில் ஃபாலோ அதாவது க்ளோஷர் பண்றதுக்கான ஒர்க் ஃப்ளோ வந்து போகும்னு சொல்றாங்க ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் ஜூன் படி பார்க்கும்போது 2025 படி 55.7 crore ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா 2.6 lakh crore வந்து இன் டெபாசிட்ஸ் வந்து இருக்கு அதுல ஓகேங்களா? இந்த மூவ் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா RBI மியூல் ஹண்டர் இனிஷியேட்டிவ் இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐஸோட மியூல் ஹண்டர் இனிஷியேட்டிவ் விச் யூசர்ஸ் பார்த்தோம்னா ஏஐ மிஷின் லேர்னிங் டு ட்ரேஸ் எது மெயின் பர்பஸாக பார்த்தீங்கன்னா டு ட்ரேஸ் ஃப்ராட் லிங்க்டு அக்கௌண்ட்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தான் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு an SBI ரிசர்ச் ரிப்போர்ட் படி வாட் பர்சன்டேஜ் டிட் இந்தியா கான்ட்ரிபியூட் டு த குளோபல் எக்கனாமிக் இன்க்ரிமெண்டல் growth இன் ஃபினான்ஷியல் இயர் 2025ல வந்து எஸ்பிஐயோட ரிசர்ச் ரிப்போர்ட் படி இந்தியா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க குளோபல் எக்கனாமிக் பார்த்தோம் அப்படின்னா 6.7% ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு த எஸ்பிஐ ரிசர்ச் இந்தியா அக்கௌண்டட் ஃபார் அரௌண்ட் 6.7% ஆஃப் த இன்க்ரிமெண்டல் 6.7% ஓகேங்களா ஆஃப் த இன்க்ரிமெண்டல் growth ஆஃப் த குளோபல் எக்கனாமிக்கு ஓகேங்களா நாட் இந்தியன் குளோபல் எக்கனாமியில் இந்தியாவோட
சார்பு பார்த்தோம்னா 6.7%. வித் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அலோன் ரெஸ்பான்சிபிள் பார்த்தோம்னா, அதாவது ஸ்டேட் பேங்கோட மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 1.1% வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. த ரிப்போர்ட் எம்பசைஸ் இந்தியாஸ் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இன் த குளோபல் எக்கனாமி விச் கான்ட்ரிபியூட்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா $297 ஓகேங்களா பில்லியன் வந்து ஓவரால் growth வந்து ஜிடிபி குளோபல் ஜிடிபி இன் ஃபினான்ஷியல் இயர் 2025. ஃபினான்ஷியல் 2025ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்ட் ஜிடிபி அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 6.7% ப்ரீவியஸாக சொன்னது தான் ஓகேங்களா. இதில் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் எக்கனாமி எக்ஸ்பேண்டட் பண்ணது பார்த்தீங்கன்னா 4118 பில்லியன். அதில் பார்த்தோம் அப்படின்னா 297 பில்லியன் மட்டுமே வந்து இந்தியா கிட்ட இருந்துமே அந்த குளோபல் எக்கனாமி வந்து வந்திருக்கு ஓகேங்களா. அடிஷ்னலி பார்க்கும்போது ரிசர்ச் சைடில் எஸ்பிஐ கான்ட்ரிபியூட் ஆல்மோஸ்ட் 16% ஆஃப் த டோட்டல் ஜிடிபி growth இன் ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து இந்தியாவோட டோட்டல் ஜிடிபியில் எஸ்பிஐ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஓகேங்களா 16%. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பிளாக்பக் சப்சிடியரி ஹாஸ் ரிசீவ்ட் த ஆர்பிஐ அப்ரூவல் ஃபார் அ ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறது. எந்த சப்சிடியரி, அதாவது அந்த கம்பெனி வந்து பிளாக்பக்கோட ஒரு சப்சிடியரி கம்பெனி ஓகேங்களா. அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஇசட்எஃப் லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் ஓகேங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா சப்சிடியரி ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் டேர்ம் பிளாக்பக்கோட ஒரு சப்சிடியரி கம்பெனி. ஆஸ் ரிசீவ்டு என்ன லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபிஐன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைசன்ஸ் ஃப்ரம் த எங்கனர் ஆர்பிஐ கிட்ட இருந்து ஓகேங்களா. இந்த லைசன்ஸ் வந்து கிராண்டட் அண்டர் த எந்த ஆக்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 படி இந்த லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த ஆத்தரைசேஷன் மூலியமா வந்து டிஇசட்எஃப் வந்து கேன் இஷ்யூ மேனேஜ் ப்ரீபெய்ட் வேலட்ஸ் அண்ட் அலோவிங் யூசர்ஸ் டு லோட் மணி அண்ட் மேக் பேமெண்ட்ஸ் லைக் எஸ்பெஷலி எய்டிங் த லாஜிஸ்டிக்ஸ் ஈகோசிஸ்டம் மூலிமா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஈகோசிஸ்டத்துக்கு வந்து எஸ்பெஷலி அதாவது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஇசட் இஷ்யூ வந்து மெயினாக டிஇசட்எஃப் ப்ரீபெய்ட் வேலெட்டில் அமௌண்ட் போடுறது ப்ளஸ் வந்து இப்போ பண்ணக்கூட லோட் மணினா அமௌண்ட் போட்டுக்கிறது இல்லை அது மூலம் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இப்போ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ரூவல் ஓகேங்களா. இந்த மூவ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன் பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அடாப்ஷன் இந்த அந்த செக்டாரில் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மூவ்மெண்ட் ஆகும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது ஆர்எக்ஸ்ஐஎல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்ஸான பிளாட்ஃபார்ம் ரீசென்ட்லி கிராஸ்டு விச் மைல்ஸ்டோன் இன் எம்எஸ்எம்இ இன்வாய்சிங் ஃபைனான்சிங், அதாவது எம்எஸ்எம்இக்கு ரிலேட்டடான ஃபைனான்ஸில் எவ்வளோ மைல்ஸ்டோன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 lakh crore வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆர்எக்ஸ்ஐஎல்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் கொஞ்சம் டீப் பார்த்துக்கோங்க. ஆர்எக்ஸ்ஐஎல்ன்றது பார்த்தோன்னா ப்ரொமோட் பண்ணுறது வந்து சிட்பியும் ப்ளஸ் வந்து என்எஸ்சியும் வந்து சேர்ந்து பண்ணுறது வித் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எஸ்பிஐ ப்ளஸ் ஐசிஐசிஐ பேங்க்கும் ப்ளஸ் வந்து எஸ் பேங்க்குன்னு சொல்லிட்டு மூணுமே கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் வந்து அதாவது சிட்பி என்எஸ்சியும் வித் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எஸ்பிஐ ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ் பேங்க் சேர்ந்து தான் வந்து ஆர்எக்ஸ்ஐல வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஆர்எக்ஸ்ஐஎல்ன்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கண்டினியூ சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் அது ஓகேங்களா, அதாவது ட்ரட்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2 lakh crore வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. என்ன இப்போ இதில் பார்த்தோம்னா எம்எஸ்எம்எம் அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இன்வாய்ஸ் ஃபைனான்சிங்கில் வந்து அதாவது பில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இவ்வளோ மைல்ஸ்டோன் கிராஸ் பண்ணியிருக்காங்க, 2 lakh crore வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஃபினான்ஷியல் இயர் 2025 அலோன் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்வாய்சிங் ஃபைனான்சியல் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 80,500 crore மட்டுமே பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 ஓகேங்களா. இது இண்டிகேட் இது குறிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் டிஜிட்டல் ரிசீவபிள் ஃபினான்சிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் எம்எஸ்எம்இ இதை வந்து அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணி இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸும் இன்வாய்சிங் வந்து நடந்திருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what recent solar discovery was made by Indian and international astronomers using advanced telescope? என்ன ரீசெண்டான சோலார் டிஸ்கவரி பண்ணியிருக்காங்கன்னா டினி ஷார்ட் லிவ்டு பிளாஸ்மா லூப்ஸ் அப்படின்னு கூடிய ஒன்று தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Astronomers discovered tiny short-lived plasma loops in the lower layer of the sun's atmosphere for the first time. சூரியனோட அட்மாஸ்பியர்ல ஒரு லோயர் லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த டினி அண்ட் ஷார்ட் லிவ்டு பிளாஸ்மா லூப்ஸ் வந்து இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3000 to 4000 கிலோமீட்டர் லாங் பட் லெஸ் தென் 100 கிலோமீட்டர் வைடில் இருக்கும், லாஸ்டிங் ஜஸ்ட் a few minutes ஓகேங்களா.
இந்த டிஸ்கவரி வந்து லெட் பண்ண யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வித் சப்போர்ட் ஆஃப் யாரான்னு பார்த்தீங்கன்னா நாசா, மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ப்ளஸ் வந்து பிக் பியர் சோலார் அப்சர்வேட்டரி. ஓகேங்களா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு இன்க்ளூட் த கூட்ஸ் சோலார் டெலஸ்கோப், நாசாஸ் இரிஸ் சேட்டலைட் சொல்கிறாங்க, ஐஆர்ஐஎஸ். ஓகேங்களா, ஐஆர்ஐஎஸ் சேட்டலைட்டு அண்ட் எஸ்டிஓ. அப்கமிங் நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்கமிங்னா வரப்போகிறது. ஓகேங்களா, எங்கன்னா பேங்காங் லேக்கில் லடாக்கில் வந்து பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா ஃபில் ஃபர்தர் ஸ்டடி கோர்ஸும். ஓகேங்களா, அந்த டெலஸ்கோப் பேர் பார்த்தீங்கன்னா நேஷனல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப். எந்த இடத்துலனா பேங்காங் லேக்கில் லடாக்கில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ மல்டி ஸ்டேட் மில்க் கோஆப்ரேட்டிவ் லான்ச்ட் இன் எங்கன்னா குஜராத்தில் டு சோர்ஸ் மில்க் ஃப்ரம் 20 ஸ்டேட்ஸ் அண்ட் 20 யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து. அதனுடைய நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சர்தார் பட்டேல் கோஆப்ரேட்டிவ் டெய்ரி ஃபெடரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டெய்ரி ஃபெடரேஷன் லிமிடெட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா காந்தி நகர் குஜராத்தில் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002 படி இது பண்ணிடுறாங்க. இதோட மெயின் எய்ம் பார்த்தோம் அப்படின்னா டு சோர்ஸ் மில்க் ஃப்ரம் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 ஸ்டேட்டு ப்ளஸ் வந்து 2 யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து. மெயினாக ஃபோக்கஸிங் ஃபார் கனெக்டிங் 20,000 அன்டேப்டு வில்லேஜ் லெவல் மில்க் கோஆப்ரேட்டிவ்ஸ். இது வந்து அமுலோட காம்படிட்டர் கிடையாது, பட் இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி பாடி டு சப்போர்ட் மில்க் கலெக்ஷன்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதுக்கான சப்போர்ட்டுக்கு தான் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் ரூரல் குரூப்ஸ்லேருந்து. ஓகேங்களா, இதன் மூலமா இந்தியன் இனிஷியல் கேபிட்டல் கார்பஸ் பார்த்தீங்கன்னா 200 crore ப்ளஸ் வந்து த கோஆபரேட்டிவ் cannot engage in credit and house finance operations இது இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா, ஈக்விட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் 20% வித் ஜிசிஎம்னா அமுல்லையும் ப்ளஸ் 60% ஷேர் வித் டிஸ்ட்ரிக்ட் மில்க் யூனியன்ஸ்க்கும் குஜராத் அண்ட் 20% allotted டு த வில்லேஜ் லெவல் கோஆபரேட்டிவ்ஸ் இந்த அதர் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் வந்து இந்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 60% வந்து டிஸ்ட்ரிக்ட் மில்க் வந்து யூனியன் ஆஃப் குஜராத்துக்கும், 20% வந்து வில்லேஜ் லெவல் கோஆபரேட்டிவ்ஸ் இன் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது, ப்ளஸ் 20% வந்து ஜிசிஎம்எம்எஃப் அதாவது அமுல்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the 7th CEO Chief Executive Officer of the ICC International Cricket Council வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சஞ்சோவ் குப்தா. ஓகேங்களா, சஞ்சோவ் குப்தா தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஜியோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய சிஇஓ தான் சஞ்சோவ் குப்தா. அவரை தான் இப்போ வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட 7th சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவருக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஆஃப் அலடைஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட ஜியோ ஆஃப் அலடைஸ் தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது. அவரை ரிப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்து இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவர் பார்த்தோம் அப்படின்னா முன்ன சொன்னதான் சிஇஓ அட் ஜியோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து சிஇஓ வந்தாங்க. எப்போ இருந்துன்னா நவம்பர் 2024 இருந்து. இது பார்த்தோம்னா ஃபாலோயிங் த மெர்ஜர் ஆஃப் வியாகம் 18 ப்ளஸ் வந்து டிஸ்னி ஸ்டாரை கம்பைன் பண்ணி தான் அது வந்துச்சு. ஓகேங்களா, மார்க்கிங் a significant development in the இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டிங்கான வந்து சேஞ்சஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1909 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா துபாய், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா, இதனோட சேர்மன் வந்து ஜெய்ஷா, டெப்டி சேர்மன் பார்த்தீங்கன்னா இம்ரான் கவாஜா, ஜெனரல் மேனேஜர் ஜிஎம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வசீம் கான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஹஸ் டெவலப்டு எ நியூ லோ காஸ்ட் சென்சார் டு டிடெக்ட் எ டாக்ஸிக் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன்லையுமே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ஐஐடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஃபார் நானோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, பெங்களூர்ல அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அட் சென்டர் ஃபார் நானோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்ஸ் பெங்களூர்ல தான் வந்து அண்டர் த எந்த டிபார்ட்மெண்ட்ல தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அவங்க தான் வந்து ஒரு லோ காஸ்ட் சென்சாரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க டு டிடெக்ட் த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, சென்சார் வந்து எதனால் மேட் பண்ணியிருக்காங்கன்னா நிக்கல் ஆக்சைடு என்ஐஓவும் ப்ளஸ் வந்து நியோடினம் நிக்லைட் அப்படின்னு சொல்லி NDNiO3 கெமிக்கல் ஃபார்முலா த்ரூ ஏ சிம்பிள் சிந்தசிஸ் மெத்தட் மூலிமா இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு போர்ட்டபிள் ப்ரோட்டோடைப்பை டெவலப்டு ஃபார் த ரியல் டைம் SO2 மானிட்டர் பண்ணுறதுக்கு. SO2ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு டாக்ஸிக் ஏர் பொல்யூட் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸிக்கான கண்டென்ட் எமிட்டட் ஃப்ரம் த எங்கேருந்து இது எமிட்டட் ஆகுதுன்னா வெஹிக்கல்ஸு ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அதாவது வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த காற்று எல்லாமே வந்து இந்த ஒரு டாக்ஸிக் ஏர் பொல்யூட்டன்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, நவுன் டு காஸ் இது மெயினாக வந்து
பீப்புளுக்கு என்ன ஆகும்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து லாங் டேர்ம் லங் டேமேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ மெனி அஃபெக்ஷனும் வந்து நம்ம பீப்புள்ஸ்க்குமே வந்து இது அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த ஏர் பொல்யூட்டன். இந்த டாக்ஸிக்கான ஏர் பொல்யூட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சென்சாரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் த நியூ யுஏஇ கோல்டன் விசா பாலிசி ஹவு மச் ஃபீ இஸ் ரெக்யர்ட் டு பி பெய்ட் பை இண்டியன்ஸ் வித்தவுட் பிஸ்னஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன வந்து பே பண்ணால் கோல்டன் விசா பாலிசியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக ஒரு பாலிசி விட்டுருக்காங்க. அதில் எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 23.3 லேக் வந்து பே பண்ணணும். த யுஏ கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்டு த நியூ நாமினேஷன் பேஸ்டு கோல்டன் விசா பாலிசி ஃபார் இந்தியான்ஸ்க்கும் பங்களாதேஷிஸ்க்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸு. இயர்லியர் நோ ப்ராப்பர்ட்டி ஃபார் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 2 மில்லியனாக இருந்துச்சு, 4.66 crore வந்து ரெக்கார்டாக இருந்துச்சு. பட் இந்த நியூ ஸ்கீம் மூலிமா இந்தியன் வந்து அப்டைன் பண்ணலாம் லைஃப் டைம் யுஏஇ கோல்டன் விசாவை பை எவ்வளோ பே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 23.3 லேக் பே பண்ணி இந்த யுஏஇயோட கோல்டன் விசா வந்து பெற முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாலிசி வந்து ப்ராடன்ஸ் ஆக்சஸ் ஸ்டில் இன்க்ளூட்ஸ் சர்டன் எலிஜிபிள் இது இல்லாமல் ப்ளஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்டன் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸுமே வந்து இருக்குது அந்த விசாவை எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா. இதில் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் 3 மந்த்ஸில் மட்டுமே எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஓவராலாக 5000 இந்தியன்ஸ் வந்து இதை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இனிஷியல் 3 மந்த்ஸில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜாயிண்ட் சி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா கோஸ்ட் கார்டு அண்ட் ஜப்பான் கோஸ்ட் கார்டு. இந்தியனுக்கும் ப்ளஸ் வந்து ஜப்பானுக்கும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் சி எக்ஸசைஸ். ஓகேங்களா. சி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 2000 போர்ட் கால் இன் சென்னையில். ஓகேங்களா. ஸோ அந்த நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜா மாட்டா அப்படின்னக்கூடிய ஒரு நேம் தான். ஓகேங்களா. அது அந்த நேம் வச்சு தான் வந்து இந்த சி எக்ஸசைஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஜாயிண்ட் சி எக்ஸசைஸோட நேம் ஜா மாட்டா. இதுக்கான மீனிங் பார்த்தோம் அப்படின்னா சியூ லேட்டர் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை 12, 2025. ஓகேங்களா. திஸ் ரீவிசிட் ரீஎன்ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தோம்னா மெயினாக இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற கோஆப்ரேஷன் அதாவது அந்த ஒற்றுமை துவம் வந்து ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா. ஜப்பான்லேருந்து பார்த்தோம்னா அதனுடைய ஷிப் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸு குஷ்மா அப்படின்னக்கூடியது அரைவ்ட் அட் சென்னை போர்ட் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் குளோபல் ஓஷன் வாயேஜ் ட்ரைனிங் மூலிமா. திஸ் விசிட் ரீஎன்ஃபோர்ஸஸ் இந்தியா அண்ட் ஜப்பான் கோஆப்ரேஷன் அதாவது இந்த விசிட் மூலிமா இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மூலிமா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற கோஆப்ரேஷன் வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அண்டர் இந்தியாஸ் சாகர் விஷன் அண்ட் த இந்தியா பசிபிக் ஓஷன்ஸ் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டேட் லெட் பிளாட்ஃபார்ம் லான்ச்டு பை தெலுங்கானா டு சப்போர்ட் ஏஐ டெவலப்மெண்ட் டிஜிடிஇஎக்ஸ்ன்றது தான் அதனுடைய நேம். இது வந்து ஸ்டேட் லெவலான ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பை த தெலுங்கானா லான்ச் பண்ண ஒரு ஏஐ டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த டிஜிடிஇஎக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா டேட்டா எக்ஸ்சேஞ்ச். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினாக பார்த்தீங்கன்னா டு சப்போர்ட் ஏஐ இனோவேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவை சேர்ந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதோட மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்ரீதர் பாபு. எங்கே இது பண்ணாங்கன்னு பார்த்து லான்ச் பண்ணாங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வந்து லான்ச் பண்ணுது. ஓகேங்களா. டிஜிடிஎக்ஸ் பார்த்தோம்னா ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் பேரியர்ஸ் இன் ஏஐ டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேரியர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கும் ப்ளஸ் வந்து சச்சஸ் கிளீன் டேட்டா பேசஸ் அண்ட் அஃபோர்டபுள் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் இனிஷியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே வந்து இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. இதுக்கான நாலேஜ் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி போஸ்டன் கன்சல்டிங் குரூப்ஸ் தான் வந்து இதுக்கான நாலேஜ் பார்ட்னரு. ஓகேங்களா. எனேபிளிங் பார்ட்னர் யாருன்னா டி ஹப் டி ஒர்க்ஸ் டபிள்யூ ஹப் அண்ட் சொல்லிட்டு இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே இதுக்கான எனேபிளிங் பார்ட்னர்ஸ். ஓகேங்களா. மெயினாக பார்த்தோன்னா எங்கே லான்ச் பண்ணிக்கிறாங்க தெலுங்கானாவில். இதனோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது டிசைன் மெயினாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏஐ இனோவேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அது இருக்கக்கூடிய பேரியர்ஸ் எல்லாமே வந்து எதிர்கொண்டு முன்னாடி வர்றதுக்கோசரம் தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி கோல்டு மெடல்ஸ் டிட் இந்தியா வின் அட் த வேர்ல்டு பாக்ஸிங் கப் 2025 எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில். ஓகேங்களா. எத்தனை கோல்டு மெடல்ஸ் பார்த்தோன்னா 3 கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்கு இந்தியா. ஓகேங்களா. எங்கன்னா வேர்ல்டு பாக்ஸிங் கப் 2025 எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில். இந்த இந்தியன் பாக்ஸிங் டீம் டுக் ஹோம் எவ்வளோ மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா 11 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 11 மெடல்ஸில் 3 கோல்டு. ஓகேங்களா. 3 கோல்டு 5 வந்து சில்வர் 3 பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 3 இங்கே 5 சில்வர். ஓகேங்களா. ஸோ உமன் பாக்ஸர் சாக்ஷி உமன் பாக்ஸர் யார் வின் பண்ணியிருக்காங்க சாக்ஷி ஜாஸ்மின் லம்போரியா அண்ட் நுபுர் டுக் ஹோம் ஆல் 3 கோல்ட்ஸ். ஓகேங்களா. 3 பேர் தான் வந்து இவங்க கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த
கேம் வந்து பார்த்தோம் பாக்ஸிங் கப் வேர்ல்டு பாக்ஸிங் கப் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 20 டு ஜூலை 7 வரை வந்துச்சு. அஸ்தானான்ற ஒரு பிளேஸ்ல கஜகஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? ஹோஸ்டட் த 2025 வேர்ல்டு பாக்ஸிங் கப். இந்தியாவிலேருந்து பார்த்தோன்னா 20% வந்து டீம் டு கஜகஸ்தான் காமிச்சிருக்காங்க. எதுக்கோசரம்னா 2025 வேர்ல்டு பாக்ஸிங் கப்புக்காக. ஓகேங்களா? இதில சாக்ஷி பார்த்தோம் அப்படின்னா, வுமன்ஸ் வெயிட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 54 கிலோகிராமு. அதே ஜாஸ்மின் லம்பரே பார்த்தீங்கன்னா 57 கேஜிக்கு. நுப்பூர்ன்றவங்க வந்து 80 கேஜிக்கு 80 பிளஸ் கேஜிக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கோல்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பயோ பேங்க் லான்ச்டு இன் ஜூலை 2025 ஃபார் என்ன பர்பஸ்க்குன்னா ஹெல்த் ரிசர்ச்க்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. என்னன்னு பார்த்தோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயோ பேங்க் பார்த்தீங்கன்னா, பினோமி இந்தியா நேஷனல் பயோ பேங்க். ஓகேங்களா? ஸோ இதனுடைய யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தாங்கன்னா, 6 ஜூலை 2025 எங்க லான்ச் பண்ணாங்கன்னா, சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டிடியூட் ஜினோமிக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிவ் பயாலஜி ஐஜிஐபி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் ஐஜிஐபின்றது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜினோமிக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிவ் பயாலஜி. ஓகேங்களா? இதனுடைய மாடலேட் பார்த்தோம்னா, ஆஃப்டர் த யூகே பயோ பேங்கை வச்சு தான் பண்ணாங்க. இதோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா, டு ஸ்டோர் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ்னா ஒண்ணும் இல்ல. அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, பிளட் குரூப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அலாங் வித் ஹெல்த், லைஃப் ஸ்டைல் அண்ட் கிளினிக்கல் டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு தான் வந்து இந்த பயோ பேங்க். ஓகேங்களா? ஸோ பயாலஜிக்கல் பேங்க் தான் வந்து பயோ பேங்க். ஓகேங்களா? இனிஷியலி பார்த்தோம்னா இதில பார்த்தோம்னா 10,000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியால இருக்காங்க. பார்ட்டிசிபேட்க்கு ஓகேங்களா? மெயினா சப்போர்ட் பண்றது எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய மெயின் எய்ம் பார்த்தோம்னா, டு இம்ப்ரூவ் டிசீஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், எனேபிள் பெர்சனலைஸ்டு மெடிசின்ஸ், ஃபியூல் கட்டிங் எட்ஜ் ரிசர்ச் லைக் CRISPR, CRISPR, ஏஐ டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் ஏஎம்ஆர் ஸ்டடீஸ். அதாவது ஒரு டிசீஸ் வருது அதுனா முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கான சொல்யூஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி எல்லாமே வச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் வந்து இதுக்கான மெயின் மோட்டோவா வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் எய்மே இதுதான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் ஏதாச்சும் ஒண்ணு வந்தாலுமே அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான வேக்சின்ஸ் வந்து கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, பிளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்து வரக்கூடிய சிம்ப்டம்ஸ் ஏதாச்சும் இருந்தாலே அத டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே இதுதான் வந்து மெயின் எய்மா இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம பயாலஜிக்கல் ரிலேட்டட் சாம்பிள்ஸ், சப்ளைஸ் எல்லாத்தையுமே வந்து இதன் மூலியமா ஸ்டோர் பண்றது. ஓகேங்களா? இந்த பயோ பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின்ஸ். அக்கார்டிங் டு த எஸ்பிஐ ரிசர்ச் ரிப்போர்ட், வாட் பெர்சன்டேஜ் டிட் இந்தியா கான்ட்ரிபியூட் டு குளோபல் எக்கனாமில இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? அப்படின்றது தான் இன்னைக்கான கொஸ்டின்ஸ். 4.5%, 5.8, 8.2, 7.5 அண்ட் 6.7. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆன்சர் குடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கமெண்ட்ல குடுங்க. யார் ஆன்சர் குடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் குடுங்க. ஸோ தட் அது எனக்கு மோட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு. ஓகேங்களா? மீண்டும் நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பை.